சப்பாத்தி, ரைஸ் எல்லாத்துக்குமே சாப்பிடலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். இது செய்ய தேவையான பொருள் பார்த்தரலாம். வாழைத்தண்டு வந்து ஒரு சின்ன பீஸ் எடுத்து வச்சுருக்கிறேன். அடுத்தது ஒரு பவுலில் ஒரு சின்ன கிளாஸ் அளவுக்கு நான் துவரம் பருப்பு ஆட் பண்ணியிருக்கேன் 100 கிராமுக்கு. நீங்கள் அதை நல்லா வாஷ் பண்ணி ஒரு 5லிருந்து 10 நிமிஷம் ஊற வச்சுடுங்க. எடுத்து வச்சுருக்கிற வாழைத்தண்டை வந்து ரவுண்டாக கட் பண்ணி அதில் இருக்க நாரெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்க போகிறோம். இது ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் செய்கிறீங்க தெரியாதவங்களுக்கு நான் சொல்கிறேன். வாழைத்தண்டு வந்து நீங்கள் கட் பண்ண உடனே ஒரு பவுலில் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு 1 டீஸ்பூனுக்கு நீங்கள் தயிரை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ரவுண்டாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த வாட்டரில் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த வாழைத்தண்டோட கலர் வந்து சேஞ்ச் ஆகாமல் அப்படியே ஒயிட்டாகவே இருக்கும் அப்படிங்கிற. அடுத்தது ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. அதில் வந்து நம்ம ஊற வச்ச அந்த துவரம் பருப்பை அதில் ஆட் பண்ணிவிடுங்க. 1 கிளாஸ் பருப்புக்கு 2